தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்றும் சமூக வலைதள வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம். விவரம் என்ன முனாஃப்? தமிழகத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பொது சுகாதாரத்துறை சார்பில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று பரவி வருகிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்து தமிழக சுகாதாரத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் குறிப்பாக வீரியம் இல்லாத கொரோனா என்றும் கட்டுப்படுத்தக்கூடிய கொரோனா வைரஸ் என்பதாலும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொரோனா தொற்று குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் கடந்த முறை நோய் தொற்று பரவாமல் எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் இம்முறையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உலக சுகாதாரத்துறை அமைப்பு WHO மற்றும் மத்திய அரசு தென்னிந்தியாவில் பரவக்கூடிய கொரோனா தொற்றுக்கு எச்சரிக்கை மட்டுமே விடுத்திருக்கக்கூடிய நிலையில் எவ்வித புதிய கட்டுப்பாடும் விதிக்க கூறவில்லை. மேலும் கடந்த கொரோனா தொற்றின் போது முகக்கவசம் அணிவது, சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு நேரடியாக சென்று தொற்று பாதித்த நபரை அழைத்து வருவது, தடுப்புகளை வைத்து தெரு மற்றும் வீடு பகுதிகளை அடைப்பது உள்ளிட்ட எவ்வித கட்டுப்பாடும் இம்முறை பொது சுகாதாரத்துறை மூலம் விடுக்கவில்லை. சமூக வலைதளங்களில் கொரோனா தொற்று தமிழகத்தில் அதிகரித்து வருவதாகவும் இதனால் தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாகவும் தவறான தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த தகவல் முற்றிலும் தவறான தகவல் என்றும் சுகாதாரத்துறை மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை எந்த செய்தியும் உண்மைத்தன்மை இல்லை எனவும் பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்நாள் வரை எந்த ஒரு புதிய கட்டுப்பாடும் தமிழக அரசு மூலம் விதிக்கப்படவில்லை என பொது சுகாதாரத்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.